விழுப்புரத்தில் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர் போலீசாரிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். 3 மாணவிகள் சேர்ந்து கொடுத்துள்ள புகார் கடிதத்தில் கூறியிருப்பது என்ன? விழுப்புரம் திருவிக்க சாலையில் அரசு மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிபவர் பால் வின்சென்ட். இவர் பள்ளி மாணவிகளிடம் பாலியல் ரீதியில் தவறாக நடப்பதாக சில மாணவிகள் தெரிவித்துள்ளனர். தேவையில்லாமல் உடலை தொட்டு தொட்டு பேசுவதாகவும் தொடக்கூடாத இடங்களை பார்த்து கையால் குத்துவதாகவும் மாணவிகள் புகார் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் பால் வின்சென்ட்டின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட மாணவி ஒருவர் இனிமேல் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்தே பெற்றோருக்கு இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று ஆசிரியர் பால் வின்சென்ட்டை சுற்றி வளைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பெற்றோரிடமிருந்து பால் வின்சென்ட்டை மீட்டுள்ளனர். மேலும் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளிக்கவே பெற்றோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஸ்கூலுக்கு நான் வரமாட்டேன்னு 1 மாசமா வரல. அவங்க மம்மி மறுபடியும் நீ ஸ்கூலுக்கு போய் ஏன் இந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணலையா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. இல்லை ஹோம்ஒர்க் பிரச்சனை இல்லைன்னா ஒரு வாத்தியாரு என்னை தப்பாக நடந்துக்கிறாரு, அசிங்கமான இடத்துலலாம் கையை வச்சு தப்பான வழியெல்லாம் காட்டுறாரு, நான் ஸ்கூல் பக்கம் போக மாட்டேன்னு அந்த குழந்தை அழுகுறனால அந்த குழந்தை அவங்க மம்மி கிட்ட சொன்னதுனால இதை மேட்ரு தெரிஞ்சு போச்சு. அதனால காலையில வாத்தியாரை அடிச்சுட்டாங்க, செஞ்சுட்டாங்க. இதுதான் பிரச்சனை. இந்த நம்பி வாத்தியார்கிட்ட ஒரு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை தவறான எண்ணத்துல கொடுக்குறீங்களா, அந்த குழந்தை செத்து போயிட்டா என்ன பண்றது? வாத்தியார் என்ன படிப்பு சொல்லி கொடுக்கணும், குருவும் தெய்வமா இருக்கணும், ஒரு தாயாவும் இருக்கணும். அவன் கையை வைக்கும் போது அவன் குழந்தை நினைப்பு வரலையா? அவன் பொம்பளை பிள்ளை பெத்துக்கலையா? அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையா? அவன் நல்லா கூறு போட்டுருணுங்க, நல்லா கூறு போட்டுருணும். பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகள் 3 பேர் ஆசிரியர் பால் வின்சென்ட் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பள்ளியின் தலைமை ஆசிரியை சசிகலாவிடம் எழுத்துப்பூர்வமாக புகார் அளித்துள்ளனர். மாணவிகளின் புகார் குறித்து தலைமை ஆசிரியை குழந்தைகள் நல அமைப்புக்கு தகவல் அளித்த நிலையில் குழந்தைகள் நல அமைப்பினர் மாணவிகளிடம் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் நல அமைப்பினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் ஆசிரியர் பால் வின்சென்ட்டை போலீசார் கைது செய்து அழைத்துச் சென்றனர்.